மகனுக்கு ஒரு நியாயம், தொண்டனுக்கு ஒரு நியாயமா? அப்பாவுக்கு புள்ள தப்பாம வந்திருக்காருன்னு திமுக சீனியர்கள் புலம்புறாங்களாம். கருணாநிதி மாதிரி தான் ஸ்டாலின்னு கடுப்புல இருக்காங்களாம். ஏன் என்னாச்சுன்னு விசாரிச்சா இதுதான் காரணம்னு தெரிஞ்சது. அதாவது நேரு, துரைமுருகன்னு பல முன்னணி திமுக தலைவர்கள் அமலாக்கத்துறை சோதனையில சிக்கின போது ஸ்டாலின் டெல்லிக்கு போகலையாம். கொள்கை கொலக்கட்டுன்னு தனக்கு தெரியாத சப்ஜெக்ட் பத்திலாம் தெரிஞ்ச மாதிரியே பேசிட்டு இருந்தாரு. ஆனா இப்போ டாஸ்மாக் மெகா ஊழல்ல உதயநிதி சிக்கின உடனே நிதி உரிமையை மீட்க போறேன்னு வெள்ளக்கொடையோட டெல்லிக்கு ஓடுறாரு. இது நியாயமா? சீனியர் அமைச்சர்களுக்காக ஓடாதவர் மகனுக்காக மட்டும் ஓடுறாருன்னு சலிச்சுக்கிறாங்க. சரி, இதுக்கு ஏன் கருணாநிதியை இழுத்து பேசுறாங்கன்னு கேட்டா 2010-11 காலகட்டத்துக்கு ஓடுறாங்க. அதாவது அக்கா கனிமொழி அப்போ திகார் ஜெயிலில் இருந்தாங்க. திமுக கட்சி ஆபீஸ்லயே ரெய்டு நடந்தது. அடுத்து ஒரு முக்கியமான குடும்ப உறுப்பினரை உள்ள தூக்கி போட போறோம்னு சொன்னதும் கருணாநிதி காங்கிரஸ் கிட்ட சரண்டர் ஆனாரு. இன்னைக்கு 10 சீட்டு வாங்க அழுது புலம்புற காங்கிரஸுக்கு அன்னைக்கு 63 சீட்டு கொடுத்தாரு. ஸ்டாலினும் அதே மாதிரி தான் இருக்காரு. கட்சிக்காரனுக்கு பிரச்சனைனா வீராப்பு பேசுறாரு, குடும்பத்துக்கு சிக்கல்னா துடிக்கிறாரு. அட இதெல்லாம் நாம சொல்லலப்பா, திமுக சீனியர்களும் தொண்டர்களும் பேசுறாங்க.